ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம் பாரத தேசத்தில் மக்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள். பல பிரிவுகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அறம் தவறாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் நமக்கு இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாடகங்களின் வாயிலாகவும் கதைகளின் வாயிலாகவும் அறியும்படி செய்தனர். இதனால் படிப்பறிவு இல்லாதவர்களும் கூட அறவழியில் நடந்து நற்கதியை அடைகின்றனர். இந்த இரு பெரும் காவியங்களும் 5வது வேதமாகவும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. இராமாயணத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்வதை விட அதன் ஆசிரியரின் வரலாற்றை அறிந்து கொண்டாலே அறவழியில் செல்வதின் அவசியம் நமக்கு புரியும். ஒரு காலத்தில் ரத்னாகர் எனும் திருடன் ஒருவன் இருந்தான். காட்டு வழியில் செல்லும் வழிப்போக்கர்களையும் வியாபாரிகளையும் சாதுக்களையும் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர்களை மூர்க்கமாக தாக்கி அவர்களின் உடைமைகளை கொள்ளையடித்தான். இதனால் குடும்பத்தின் வறுமை நிலை மாறி அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கின்றனர். குடும்பத்திற்காக கொலை செய்யவும் தயங்க மாட்டான். குடும்பத்தின் சந்தோஷமே தனது சந்தோஷமாக கருதினான். ஒரு நாள் நாரத மாமுனிவர் அவ்வழியே வருகிறார். நாராயண மந்திரத்தை பாடிக்கொண்டு ஆனந்தமாக துள்ளி குதித்து கொண்டு வருவதைக் கண்ட ரத்னாகர் அவரை வழிமறித்து மிரட்டுகிறான். ஒழுங்கா நீ வைத்துள்ள செல்வங்களை என்னிடம் கொடுத்துவிட்டு செல், இல்லையேல் உன் உயிர் பறிபோய்விடும். இதை கேட்டு துணுக்குற்ற நாரதர், மகனே, என்னிடம் எந்த செல்வமும் இல்லை என்கிறார். இதனால் ஆத்திரம் கொண்ட ரத்னாகர், என்ன ஆணவம் உனக்கு? என்னை கண்டு சிறிதும் பயம் கொள்ளாமல் ஆனந்தமாக பதில் சொல்கிறாய் என்கிறான். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் யாரையும் துன்புறுத்தவில்லை. பிறர் பொருளை நயவஞ்சகமாக அபகரிக்கவும் இல்லை. பிறர் சொத்துக்களை சூறையாடி மகிழவும் இல்லை. இதையெல்லாம் செய்யும் நீதான் பயம் கொள்ள வேண்டும். நீ செய்யும் கொடும் செயல்களால் உன் பாவங்கள் அதிகரித்து நரகத்தை அடையப் போகிறாய். அதை நினைத்து நீதான் பயப்பட வேண்டும் என்கிறார். இதை கேட்டு ரத்னாகர் உள்ளுக்குள் அதிர்ந்து போகிறான். ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் கேட்கிறான், நரகமா? அப்படியென்றால் என்ன? இப்பிறவியில் நாம் செய்யும் செயல்களின் காரணமாக நாம் மரணிக்கும் தருவாயில் நம் ஆத்மா சொர்க்கத்தையும் நரகத்தையும் அடையும். சொர்க்கம் செல்பவர்கள் நல்லவர்களாகவும் தான தர்மங்கள் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். உன்னை போன்றோர் நரகம் செல்வார்கள் என்று நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் விரிவாக கூறுகிறார் நாரத. இதனால் சிறிது கலக்கமடைந்த ரத்னாகர், இதையெல்லாம் நான் எனக்காக செய்யவில்லையே, எனது குடும்பத்திற்காக தானே செய்கிறேன். அப்படி இருக்க என் பாவங்களையும் அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறான். புன்னகை மாறாமல் நாரத மாமுனிவர், உடனே நீ சென்று உன் குடும்பத்தாரிடம் உன் பாவங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா என்று அறிந்து வா மகனே என்கிறார். இதை கேட்டவன் சிரித்து கொண்டே, நான் சென்றவுடன் நீங்கள் தப்பித்து செல்வது தானே திட்டம் என்கிறான். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னை கட்டி போட்டுவிட்டு செல்லேன் என்கிறார். சரி, இதுவும் நல்ல யோசனைதான் என்று கூறிக்கொண்டே ரத்னாகர் நாரத மாமுனிவரை மரத்தில் கட்டிவிட்டு செல்கிறான். ரத்னாகர் வீட்டிற்கு சென்று அப்பா, அம்மா, மனைவி, மக்களிடம் நடந்தவற்றை கூறுகிறான். என் பாவங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல யாரும் ஏற்க தயாராக இல்லை. மாறாக, குடும்பத்தை காப்பது உன் தர்மம், அதை நீ செய்ய நல்வழியில் அல்லவா செல்ல வேண்டும். உன்னை தீய வழியில் செல்ல நாங்கள் நிர்பந்திக்கவில்லையே. உன் பாவங்களை ஏற்க சொல்லி எங்களை நிர்பந்திப்பது எந்த வகையில் நியாயம் என்கிறார்கள். இதை கேட்டவுடன் மனமுடைந்து போகிறான் ரத்னாகர். ஓடி வந்து நாரதரின் கால்களில் விழுந்து கதறுகிறான். தன்னை மன்னிக்கும்படி கூறி மன்றாடுகிறான். அவரின் கட்டுகளை அவிழ்த்தபடியே கூறுகிறான், நீங்கள் கூறியது சரிதான். யாரும் என் பாவத்தில் பங்கு கொள்ள தயாராக இல்லை. நான் வாழ்வதே இனி வீண்தான் என்கிறான். மகனே, கவலைப்படாதே. உன் பிறவி உன்னதமானது. நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அதை ஜெபித்தபடி தவமிரு என்று கூறுகிறார். ஆனால் அவனால் அதை திரும்ப கூற முடியவில்லை. சரி, உன் முன் நிற்கும் இது என்ன மரம் என்கிறார். மராமரம் என்கிறான். அப்படியானால் மரத்தை விடுத்து மரா என்று கூறுவாய் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். அவனும் அதை ஏற்று மரா 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 என்று ஜெபித்தபடி அமர்ந்து விடுகிறான். நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாகின்றன. மரா எனும் வார்த்தை ராமாயணம் மாறுகிறது. உணவு உறக்கத்தை மறக்கிறான். ஆனால் ராமநாமத்தை அவன் மறக்கவில்லை. அவன் அமர்ந்த இடம் மண்மூடி புற்று உருவாகியிருந்தது. ஒரு நாள் சப்தரிஷிகள் அவ்வழியே செல்கின்றனர். அவர்கள் காதில் ராமநாமம் இடைவிடாது ஒலிக்கின்றது. இதனால் வியப்படைந்தவர்கள் சப்தம் வரும் திசையை நோக்கி செல்கின்றனர். ஒரு புற்றுக்குள் இருந்துதான் அந்த சப்தம் வருகிறது என்பதை உணர்ந்த அவர்கள் தங்கள் ஞான திருஷ்டியால் புற்றுக்குள் ஒரு மனிதன் ஆழ்ந்த தவத்தில் இருப்பதை பார்க்கிறார்கள். உடனே அவர்கள், வால்மீகி வெளியே வா என்று கூறுகின்றனர்.
சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்றால் புற்றுக்குள் இருப்பவன் என்று பொருள். புற்றுக்குள் இருந்து ரத்னாகர் வால்மீகி முனிவராக புதுப்பொலிவுடன் வெளியே வருகிறார். இடைவிடாது ராமநாமத்தை ஜபித்ததின் பயனால் நீங்கள் ஞானம் பெற்று மகரிஷியாக மாறிவிட்டீர்கள். இன்று முதல் உங்கள் பெயர் வால்மீகி. இது உலகம் போற்றும் பெயராக மாறும். மேலும் ராமநாமத்தின் மகிமையை உங்கள் மூலமாக இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் என்று கூறி ஆசீர்வதித்தனர். அவரும் சப்தரிஷிகளை வணங்கிவிட்டு ராமநாமத்தை உச்சரித்தபடி ராமாயணத்தை இயற்றி நமக்கு அருளினார். ஜெய் ஸ்ரீராம். செய்யாத பாவங்கள் செய்தாலும் போக்கிடும் ஸ்ரீராமா என்ற நாமம்